நாம் இந்த வீடியோவில் ஒரு ஸ்டோரியிலேருந்து எப்படி இங்கிலீஷ் கற்றுக்கலான்னு பார்க்கலாம். ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான். ஒரு நாய் ஒரு எலியை பார்த்து தான். எலி அப்போ தான் பொந்துலேருந்து வெளியே வருது. இது டக்குன்னு போய் பிடிக்க பார்க்குது. ஆனாலும் அது பிடிக்க முடியலை நாயால். எலி பொந்துக்குள்ளே ஓடிடுது. ஸோ அது ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. உடனே அது யார்கிட்ட போய் சொல்லுது, ஒரு பூனைகிட்ட போய் சொல்லுது, நான் இப்படி ஒரு எலி வந்தது என்னால் பிடிக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுதான். அதனால் பூனை என்ன சொல்லுது, நீ கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லுது. இதுதான் இந்த ஸ்டோரி. நம்ம இங்கிலீஷில் எப்படின்னு பார்க்கலாம். ஒரு நாய் அப்படின்னா ஏ டாக். எதை பார்த்தது? எலியை பார்த்தது. யார்? நாய் தானே பார்த்தது. ஒரு நாய் பார்த்தது, அதுதான் ஃபஸ்ட் எழுதணும். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரணும், நெக்ஸ்ட்டு வெர்பு வரணும். ஒரு நாய்னா ஏ டாக். பார்த்தது அப்படின்னா சா. சீனா பார், அதோட பாசன்ஸ் தான் சா. பார்த்தது. எதை பார்த்தது? எலியை பார்த்தது. எலிக்கு இங்கிலீஷில் மவுஸ். ஏ மவுஸ். ஒரு நாய் ஒரு எலியை பார்த்தது அப்படின்னா ஏ டாக் சா எ மவுஸ். இதில் ஏன் ஒரு நாய் ஓர் எலின்னு போட்டிருக்கு, ஒரு எலின்னு போடல அப்படின்னா, எலியில் முதல் எழுத்து ஏ, உயிரெழுத்து முன்னாடி ஒரு போடக்கூடாது, ஓர் தான் போடணும். அதான் ஒரு நாய் ஓர் எலியை பார்த்தது. ஏ டாக் சா எ மவுஸ். நெக்ஸ்ட்டு அதை பிடிக்க ட்ரை பண்ணிச்சா? ஸோ அது முயற்சித்தது தான் ஃபஸ்ட்டு போடணும். அது முயற்சித்தது, அதுனா இட்டு. முயற்சித்ததுன்னா ட்ரை பண்ணதுன்னு சொல்லுவோம்ல. இது பாஸ்டன்ஸுங்கிறனால ட்ரைடு, டிஆர்ஐஇடி. ட்ரையோட பாஸ்டன்ஸ் ட்ரைடு. என்ன ட்ரை பண்ணுச்சு? அந்த எலியை பிடிக்க ட்ரை பண்ணுச்சு. பிடிக்கிறதுக்கு இங்கிலீஷில் கேட்ச். டு கேட்ச் இட். அதை பிடிக்க ட்ரை பண்ணுது. இட் ட்ரை டு கேட்ச் இட். ஆனால் என்னாச்சு? எலி ஃபாஸ்ட்டாக ஓடிடுச்சுன்னு சொல்லுவோம். எது ஓடிச்சு? எலி ஓடி போனது தானே. ஸோ அந்த எலி ஃபஸ்ட்டில் வரும்போது தான் ஏ மவுஸுன்னு போடுவோம். நெக்ஸ்ட்டு அந்த எலின்னு சொல்லும்போது த மவுஸுன்னு தான் போடுவோம். த மவுஸ் ஓடிடுச்சுல்ல, ரேன். ரன்னோட பாஸ்டன்ஸ் தான் ரேன். த மவுஸ் ரேன். எப்படி ஸ்லோவாக போச்சா ஃபாஸ்ட்டாக போச்சா? ஃபாஸ்ட்டாக போச்சு. ஸோ ஃபாஸ்ட். இப்போ ஸ்லோவாக போச்சுன்னா ஸ்லோலி அப்படின்னு போடுவோம், எல்வை போடுவோம். ஃபாஸ்ட்டுன்னா எல்வை போடக்கூடாது. த மவுஸ் ரேன் ஃபாஸ்ட். விரைவாக ஓடிப்போனது. நாய் அதை பிடிக்க அதனால் பிடிக்க முடியல, நாயால் பிடிக்க முடியவில்லை. எதை? த டாக் குடின்ட் கேட்ச் இட். பிடிக்கிறதுனா கேட்ச்சு, முடியவில்லை, நாயால் பிடிக்க முடியல. த டாக் குடின்ட். நாயால் முடியலல்ல. இப்போ நம்மளால் முடியலனா ஐ குடின் கேட்ச் இட்டுன்னு போடுவோம். நம்மளால் முடியலை, அதை பிடிக்க முடியலன்னா ஐ குடின் கேட்ச் இட். நம்மளால் குடிக்க முடியலை அப்படின்னா ஐ குடின் ட்ரிங்க் இட். நம்மளால் எதுவும் முடியலைன்னா ஐ குடின்ட், என்னால் முடியலை அப்படின்னு போடுவோம். இப்போ நாயால் முடியலைங்கிறனால த டாக் குடின்ட். பிடிக்க முடியலை, அதை பிடிக்க முடியலைன்னா கேட்ச் இட். அதை குடிக்க முடியலைன்னா ட்ரிங்க் இட். இப்படி வெர்பு மாற்றி போட்டுக்கலாம். நாய் அதை பிடிக்க முடியவில்லை. த டாக் குடின்ட் கேட்ச் இட். பிடிக்க முடியலன்னா மனசு கஷ்டமாயிடுச்சு. எனது டிஸ்அப்பாயிண்டட். மனம் உடைந்து விட்டது. இட் ஃபெல்ட் டிஸ்அப்பாயிண்டட். இட்டுங்கிறது எது? அந்த டாகை தான் சொல்கிறாங்க. திரும்பியும் த டாகுன்னு போட வேண்டாம், இட் போடுறோம். இட் ஃபெல்ட். இந்த ஃபீல்னால் அந்த ஃபீல் ஒரு உணர்ச்சின்னு சொல்கிறோம்ல, அதனால தான் அதனுடைய பாஸ்டன்ஸ் ஃபெல்ட். இட் ஃபெல்ட்னா அது உணர்ந்தது. என்ன உணர்ந்தது? அதோடைய மனசு அப்படியே கஷ்டமாயிட்டு அப்படிங்கிறத உணர்ந்தது. இட் ஃபெல்ட் டிஸ்அப்பாயிண்டட். உடனே அது யார்கிட்ட போய் சொல்லுது? பூனைகிட்ட போய் சொல்லுதில்ல. இட் கம்ப்ளைண்ட். இந்த இட்டு எனது டாகை சொல்கிறாங்க. திரும்ப திரும்ப த டாகுன்னு போட வேண்டாம், இட்டு போடுறோம். இட் கம்ப்ளைண்ட் டு எ கேட். அதாவது பூனையிடம் அப்படின்னா டு எ கேட். அது முறையிட்டதுன்னா இட் கம்ப்ளைண்ட் டு எ கேட். பூனை கூறியது என்ன சொல்லிச்சு? நீ பொறுமையாக காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. அதாவது பூனை கூறியதுன்னா த கேட் செட். சேனா சொல்கிறது, அதோட பாஸ்டன்ஸ் தான் செட். யூ மஸ்ட் வெயிட் பேஷன்ட்லி. அதாவது நீ பொறுமையாக காத்திருக்கணும், நீ கண்டிப்பாக இதை செஞ்சே ஆகணும்னா மஸ்ட்டு போடுவோம். யூ மஸ்ட் வெயிட். நீ கண்டிப்பாக காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணும்? பொறுமையாக. பொறுமையான பேஷண்ட்லி.
யூ மஸ்ட் வெயிட்னா நீ கண்டிப்பாக காத்திருக்கணும். பேஷண்ட்லி பொறுமையாக காத்திருக்கணும். யூ மஸ்ட் வெயிட் பேஷண்ட்லினா நீ பொறுமையாக காத்திருக்க வேண்டும். நாய் உடனே அமைதியாக காத்திருந்துச்சு. நாய்னா த டாக். அமைதியாக ஃபஸ்ட்டு காத்திருந்தது வெர்பு தான் போடுவோம். வெயிட்னா காத்திருக்கிறது. அதோட பாஸ்ட் டென்ஸ்னா வெயிட்டட். த டாக் வெயிட்டட் எப்படி அமைதியாகங்கிறனால குவைட்லி. அமைதிக்கு இங்கிலீஷில் என்னது குவைட். அமைதியாக குவைட்லி. நாய் அமைதியாக காத்திருந்தது. த டாக் வெயிட்டட் குவைட்லி. எலி வெளியே வந்தது. அந்த பொந்துக்குள்ளேருந்து வெளியே வந்துச்சான் எலி. அதான் இப்படி சொல்லுவோம், எலி வந்தது. த மவுஸ் கேம் அவுட். வெளியே வந்தது இல்லை, கம்னா வா. கம்மோட பாஸ்டன்ஸ் கேம். எலி வந்ததுன்னா த மவுஸ் கேம். எலி வெளியே வந்ததுன்னா த மவுஸ் கேம் அவுட். அவுட்னா வெளியே. நாய் மெதுவாக அதை பிடித்தது. ஃபஸ்ட்டு நாய் பிடித்தது தான் போடணும். அப்போ நாய்னா த டாக். கேட்ச். கேட்ச்னா பிடிக்கிறது. அதோட பாஸ்டன்ஸ் தான் காட். எப்படி பிடிச்சிச்சு? மெதுவாக பிடிச்சிச்சான் அதை. அதான் த டாக் காட் இட் ஸ்லோலி. ஸ்லோலி மெதுவான ஸ்லோலி. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது? பொறுமையாக செயல்படுவது முக்கியம். முக்கியம்னா இம்பார்ட்டன்ட். செயல்படுவதுனா நம்மளுடைய ஆக்ஷன். நம்ம என்ன ஆக்ஷன்? உட்கார்றோம், நிற்கிறோம், நடக்கிறோம், அதெல்லாம் ஆக்ஷன். நம்ம செய்கிற செயல் எல்லாமே ஆக்ஷன். ஸோ செயல்படுது. ஆக்டிங் பேஷண்ட்லி பொறுமையாக இஸ் இம்பார்ட்டன்ட். பொறுமையாக செயல்படுவது முக்கியம்.